இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ், கேள்விகள். கேள்விகள்னா சிரிக்காத ஏதாவது இருந்ததுன்னா ஓகே பை பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் நம்மள ஏதோ ஒரு விஷயத்துல புஷ் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அடுத்த கட்டத்துக்கு தள்ளி விடுறதா இருக்கட்டும், டார்ச்சர் பண்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம அங்கங்க இடத்துல ஏதோ ஒரு கேள்வி வந்து பாஸ் பண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு காலம் சூழ்நிலை பொறுத்து இல்லை கேள்வின்னு ஒன்று இருந்தால் தான் பதில் வரும். பதில இருந்து நிறைய விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. நம்ம நேற்று பேசின மாதிரி புது புது சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், பெரிய பெரிய புரட்சிகள், இது எல்லாமே எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா ஒரு கேள்வியில இருந்து. அந்த கேள்வி ஒரு மாற்று சிந்தனைக்காகவும் ஏதோ ஒரு கேள்வில இருந்து தொடங்குது எனக்கு தெரியல. அந்த தாட்ல இருந்து தான் தொடங்குது. அதுதான் சொல்லுவாங்க. தாட் தான கேள்வி. தாட்டு கேள்வி கிடையாது. தாட்டுன்றது ஒரு தாட் தான். புக்க படிச்சு பண்றாங்க. தாட்ல சோல்ல இருந்து வருது. அதான் நான் சொல்ல வரேன். அடுத்து வருவோம்ல, அந்த சிந்தனையின் வெளிப்பாடா வர்ற மாற்று சிந்தனையின் வெளிப்பாடா வர்றதான் அந்த கேள்வி. அதோட வெளிப்பாடா அதானே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகுது. தாட்ல இருந்து क्वेश्चंस வரும். ஆமா, ஏன், எதுக்கு, நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு நேரத்திலேயும் வர்ற கேள்விகளுக்கு மாற்ற, இது ஏன் இப்படி வருது, இது இப்படிதான் வரணுமா, இதுதான் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம், அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எதில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை பில்டு பண்ண ஒரு கொஸ்டின், நம்மளை டேமேஜ் நொறுக்குன, நம்மளை மோட்டிவேட் பண்ண கேள்வி ஒன்று, இல்லைன்னா ரொம்ப வருத்தமாச்சு இந்த கேள்வி, நீ வந்து ரொம்ப நொறுக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேள்வி வந்து நீங்க கடந்து வந்திருக்கீங்களா இது வரைக்கும்? இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு இல்லை இல்லை கேள்விப்பட்டது இந்த மாதிரி ஒரு இதுல வந்து இவங்க ரொம்ப இதாகிட்டாங்க. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில பேர் ஒரு விஷயத்துக்காக நிறைய எஃபோர்ட் போட்டிருப்போம். எஃபோர்ட் போட்டு அதை பண்ற இடத்துல யாருமே தெரியாத ரேண்டாமா ஒருத்தவங்க வந்து நடா இதே நேரம் செஞ்சுட்டு இருந்த அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது வந்து நமக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து நமக்கு ஒரு பெயின் கொடுக்கும். அது ஓவர் கம் பண்ணி வர்றது வேற. ஆனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி, இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அவங்க கேட்குற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். எப்படி சொல்றதுன்னா, யாரோ ஒரு ஆள் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க, இதை ஏன் இப்படி பண்ணியிருக்க கூடாது, நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் சொல்றா இல்ல பில் பண்ண கேள்வி ஷார்ட் பண்ண கேள்வினா One eternity later. இல்ல பில் ஆகும்னா நான் இங்க வந்து பண்ணிட்டு இருக்கேன். தம்பி அப்புறம் என்ன, காலேஜ் முடிச்சாச்சு, பிளேஸ்மெண்ட் ஆயாச்சாப்பா, வேலைக்கு போயாச்சா, எவ்வளவு சம்பளம்? இந்த சம்பளத்துக்கு எப்படி நீங்க வீட்டை காப்பாத்துவீங்க? அப்புறம் எப்படிப்பா, இன்னும் தாடியே வளரல? என்ன சார் இதெல்லாம் கேள்வியா? ஒவ்வொரு வாட்டி முடி வெட்டு வரும்போது அடுத்த கையில கேள்வி ஷார்ட் தான் வரும். என்ன முடி வெட்டு அப்படின்னு கேட்பா, அதுவே ஷார்ட். அதுக்கு நம்ம கேவலமா பதில் சொல்லுவோம், தூங்கிட்டேன், என்னால எதுவும் பண்ண முடியல, என்னால கை மீறி போயிடுச்சு. வீட்டுல இந்த மாதிரி வீட்டுல என்னடா ஒட்ட வெட்ட வெட்டு. அது எப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா, நம்ம புதுசா ஒரு ஸ்டைல் வந்து ரெடி பண்ணிட்டு போயிருப்போம். அது நம்ம நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, காலேஜ்ல எல்லாம் அப்படியே வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அப்படிங்கும்போது மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை எனக்கு இது உண்மையிலே நடந்ததா, கேவலமா வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு சரி செய்யறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல போனா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டை இப்படி வெட்டிருங்க அப்படின்னு வெட்டிட்டு போனேன். சூப்பரா இருக்குடா, உனக்கு நல்லா இருக்கு, இப்பெல்லாம் எப்படி டேலண்டா எங்க வெட்டுறாங்க. அவன் என்ன, அவன் உண்மையிலேயே பாசிட்டிவா சொன்னானா வெட்டிவாங்க தெரியல. சரி சரி போ சொல்லுங்க. செலிபிரிட்டி தானோ? அண்ணாமலை காலத்துல குறிச்சு வச்சுக்கோ சார். அண்ணாமலை சொல்லுவாரா? ஐயோ சாமி, அந்த மாதிரினா லைக் இப்படியே எவ்வளவு நாள் இருந்துருவோம். இது அவுட் சைட்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் கிடையாது, நமக்கு எனக்குள்ளே இருந்து வந்த ஒரு கொஸ்டின் தான். எவ்வளவு நாள் இப்படியே நம்ம லைஃப் போயிடும், அப்போ வந்துட்டு அதுவே வந்து ஷேட்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு நாள் நம்ம லைஃப் இப்படியே போயிடும் இல்லை எப்படி சொல்றது,
எனக்கு அது கண்டிப்பா நம்ம லைஃப் இப்படியே போயிருமா சார் அப்படின்னு யோசிச்சு அப்படி நம்ம ஃபீல் பண்ணது உண்டு. இல்ல இப்படியே போயிடக்கூடாது, நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு அது நினைக்கிறது. ஷேட்டர் ஆயும் ஒரு இடத்துல உடைஞ்சு போயும் நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த விஷயம் தான் என்னையும் மோட்டிவேட் பண்ண ஒரு விஷயமாவும் இருந்திருக்கு எனக்கு. நம்ம லெவலை வந்து அப்லீஃப் பண்ணணும், இப்படியே இருந்துடக்கூடாது. பில்ட் பண்ணிருக்கான், பில் பண்ணிருக்கேன். சும்மா ஒரு சடன் மோட்டிவேஷன் இங்கே பில் பண்ணிருக்கேன். பட் ஏதோ அது உனக்கு அப்படி டிசிப்ளினா மாறி இருக்காது உங்களுக்கு மோட்டிவேஷன். என்னால ஒரே நாள்ல ஓவர் நைட்ல ஒபாமா ஆக முடியாது. அந்த சக்சஸ் வந்து நான் இப்படின்றக்குள்ள நல்லா காமிக்க முடியாது. அதுக்காக நான் பில்ட் பண்றேன்ல, அந்த பில்ட் பண்றதுக்கே நான் மோட்டிவேட் பண்ணுது அந்த ஒரு விஷயம். அந்த ஸ்பார்க் அந்த ஸ்பார்க் வந்து கண்டிப்பா அதுல இருந்தா வரும். எனக்கும் அந்த ஸ்பார்க்ல வரும். தண்ணி ஊத்தி ஸ்பார்க் வந்து என்னடி இது நம்ம சொல்ற மாதிரி உடனே நம்ம அதெல்லாம் மாறும். அதே மாதிரி மாறும்ன்றது காட்டே வேண்டாம், மாத்தணும். என்ன சொல்லுவாங்க, மோட்டிவேஷன் அண்ட் டேலண்ட், டிசிப்ளின் இஸ் பெட்டர் தென் மோட்டிவேஷன் அண்ட் டேலண்ட். கன்சிஸ்டன்சி German discipline is better than Brazilian skills. ஓகே நைஸ். இதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா வந்து கொஸ்டின்லாம் வந்து ஒவ்வொரு எமோஷனை வந்து கேரி பண்ணுது. ஒவ்வொரு கேள்விக்கு பின்னாடி ஏதோ ஒரு எமோஷன் இருக்கு. சாப்பிட்டீங்களா, தூங்கிட்டீங்களா, இது எல்லாமே வந்து அவங்க ஏதோ ஒரு கன்சர்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு எமோஷனை நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் சொல்றாங்க. அப்ப இந்த கேள்வி எமோஷன் இது ரெண்டும் ஒரு ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ ஒரு சில எமோஷன்னால நம்ம கேள்வி கேட்கிறோம், அந்த கேள்விக்கான பதிலும் அந்த எமோஷன்ல இருந்தா வருது. அது திருப்பி எதுவா வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அந்தந்த சூழலை பொறுத்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து மாறுபடும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன், நீ கொஞ்சம் மோசமா இருக்க. நான் வந்து உன்கிட்ட ஜாலியா ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்க சொல்றது இந்த மாதிரி irrelevant ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் இப்ப இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்றேன், இதுக்கு அப்படி ஸ்ட்ரேஞ்சா ஒருத்தன் வந்து ஏய் என்னடா இதை பண்ணிட்டு இருக்க, இது பண்ணி எப்பறம் நீ குடும்பத்தை காப்பாத்துவ, இது உனக்கு சோறு போடுமா, அதுல கேரும் இருக்கலாம், ஒரு சில நக்கலும் இருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, பட் தவிர்த்தலாம். சார் வந்து என்ன சொன்னார்னா எமோஷனுக்கும் கொஷினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன கேட்டனா டஸ் கொஷின்ஸ் கிரியேட் எமோஷன் ஆர் எமோஷன் கிரியேட்ஸ் கொஷின் அப்படின்றாங்க. கிரியேட்ஸ் நான் கேட்கல சார், அதான் அவன் சொன்னான். அதாவது வந்து எமோஷனை வச்சு தான் நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கிறோமா, இல்லை நம்ம கொஸ்டினை வச்சு அதான் நான் சொல்றேன். இப்ப என்னோட எமோஷனை பொறுத்து நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் இல்லையா? அத நீ உன்னோட எமோஷன் வச்சு நீ பர்சீவ் பண்ணுவ, கரெக்டா? இதே நேரத்துல இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ ரொம்ப சோகமா இருக்க, சரியா? அப்போ வந்து இது மிஸ்மேட்ச் ஆகும்ல, நான் கேட்கறது உனக்கு வேற மாதிரி கன்வே ஆகும் இல்லையா? அந்த மாதிரி irrelevant-ஆ ஏதாவது கேட்டிருக்கியா, ஏதாவது பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்கிறேன். பாஸ் பண்ணது ஞாபகம் இல்லை சார். ஐயோ சாமி, ஏதாவது நடந்துருக்கலாம், ஞாபகம் இல்லை உங்களுக்கு. என்ன தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை எத்தனை, என்ன தம்பி நீ? லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினச்சி நான் நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்காக பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அது வந்துட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஸ்டீம்டு ஃபுட்டு, அந்த மாதிரி பாயில் பண்ணி அந்த மாதிரி ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு பயங்கர ஷாக்கு, ஐயோ என்ன இப்படி சாப்பிட்றேன். ஆக்சுவலி நான் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி, நீங்கள் எல்லாம் நார்மலாக சாப்பிட்றத விட நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க, அப்போ அதை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பாவமாக என்னை ட்ரீட் பண்ணி உங்களோட எமோஷன் அப்படி ஐயோ பாவம், ஐயோ அப்பா, ஐயோ பாவம், அம்மா பாவம் அப்படின்ற மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. ஆனா நான் வந்து அதை பர்சீவ் பண்ணது வேற மாதிரி. சீரியஸா அது வந்து நார்மலா நான் எடுத்துக்கிற ஃபுட்டை விட அது என் பாடியில நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நானே வந்துட்டு ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு விஷயம். தனுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறத தனு ஹெல்த்ல ஃபாலோ பண்ணுங்க. சரி, இதெல்லாம் வந்து சிச்சுவேஷன்ல இருக்கிற பிரச்சனை. அங்கங்க வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நம்மளை அஃபெக்ட் பண்றது. நமக்குள்ளேயே கேள்விகள் வரும். ஒரு சில கேள்விகள்லாம் எல்லா கேள்வியும் வந்து நல்ல கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. ஒரு சில நேரம் சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி
இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு பையன் ஒரு நல்ல வண்டி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நம்மலாம் எப்போ நல்ல வண்டி வாங்க போறோம், நல்ல வண்டி எப்போ ஓட்ட போறோம், சார் நம்மளால இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, இப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து என்னை வேற எங்கேயோ டிரைவ் கொண்டு போகும். அந்த ஒரு கேள்வி 1000 கேள்வியா மாறி, அந்த 1000 கேள்வி ஒரு டிப்ரெஷனா மாறி, அன்னைக்கு நைட்டு தூக்கத்தை எடுத்து அடுத்த நாளுக்கான இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி வந்து நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களா? அதாவது வெளியே யாரும் என்னை வந்து கொண்டு வந்து டிஃப்ரெண்டா இது பண்ண வேண்டியது, எனக்கு நானே நம்மளை விட பெஸ்டா எதை பார்த்தாலும் அது கேள்வி வருது. அது எந்த விஷயமா இருக்கும், நம்மளோட ஸ்மார்ட்டான ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னு, நம்மளோட ஒருத்தர் ரிச்சா இருக்காங்க இவங்க ரிச்சா இருக்காங்க முடியும், நம்மளோட பெஸ்டா எந்த விஷயத்த பார்த்தாலும் அது கேள்வியா மாறி நமக்கு இருக்கும். நான் பண்றது நல்லா இருக்கு, எனக்கு என் மேல கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருந்தாலும் திடீர்னு உள்ள இருந்து ஒருத்தன் வருவான், அல்டரிகோ வருவான், கதவை தட்டிட்டு வரட்டா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை கேட்டு விட்டு போயிடுவான். இந்த மாதிரி நீ எல்லாம் எப்போ உருப்பிட போற, நீ அப்பயே உருப்பிட்டுருக்கலாம், என்னைக்கோ ஒரு நாள் பாஸ்ட் தாட்டை கொண்டு வந்து இப்ப ரிலேட் பண்ணி நம்மளோட டிப்ரெஷனுக்கு உண்டாகுது. ஆமா, சில டைம் வந்து மத்தவங்களோட பெஸ்ட் கம்பேர் பண்ணதும் நம்மளே நான் 10th படிக்கும் போது எப்படி இருந்தேன் நம்மளே கம்பேர் பண்ணுவோம், நம்மளே கம்பேர் பண்ணி அப்பெல்லாம் எப்படி படிச்சிட்டு இருந்தோம், எவ்வளவு டிசிப்ளின்டா இருந்தோம், சுமாரா தான் படிச்சிருக்கோம், அதை விட இப்ப சுமாரா படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன क्वेश्चन சார்? நானே மறந்துட்டேன். என்ன தம்பி அம்மா வச்சிருக்கா? இல்ல அப்பதான் என்ன தம்பி குழந்தை வந்துச்சா? ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? எந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கீங்க? இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்குள்ளயா? இவ்வளவு நாள் வந்து நம்ம என்ன பண்ணோம், இதுக்கப்புறம் இன்னி நாளைக்கு பார்த்துக்கலாம் இது வரைக்கும் பண்ணவே இல்லை, அந்த நாளைக்கு என்னைக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு கில்ட்டினஸோட அடுத்த நாள் எழுந்திரிச்சு திருப்பி அது பக்கம் சிந்தனை பண்ணுறோம். இப்போ இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு லைஃப் சைக்கிள்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த சைல்டுஹுட்டு, அடல்ட்ஹுட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு டயத்துலையும் ஒவ்வொரு செட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதை நம்ம முடிக்கணும், அதை அந்த சமயத்தில் முடிக்கணும், இந்த சமயத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம அதே இதில் இருக்கோம், ஒரு அதே ட்ராக்ல கரெக்டாக இப்போ இந்த ரூட்ல எல்லாருக்கும் போகணும்னு ஒரு ரூட் இருக்கு. ஸோ அந்த டோல்கேட்லாம் தாண்டி போனோம்னா பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரம் நம்ம ரூட் மாறி போகிறப்ப ஏற்படுற விஷயங்கள் ஒரு சின்னதாக எப்படி சொல்றோம்னா, 10ஆவதுல நல்ல மார்க் வாங்கி நல்லா செட்டில் ஆகணும், நல்ல குரூப் எடுக்கணுங்கிறது ஒரு கேள்வி. 12வது முடிச்சு போகிறப்ப 12வது முடிச்சு நல்ல இது எடுத்துக்கணும். வேற யாரும் கேட்க மாட்டாங்க, நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள், அங்கே இருக்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம கிட்ட கேட்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி அதை ஃபர்தரா எடுத்துட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், இது எதுக்கு, இது என்ன அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஒரு தலைக்கு மேல ஒரு கத்தி இல்லைன்னா யாருக்கும் பயம் இருக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு இந்த கொஸ்டின்ங்கிறது ஒரு ரெகுலேட்டிங் டூல். யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்கிறதுனால தானே இப்போ எல்லாருமே ஒழுக்கமாவோ கரெக்டாவோ இருக்காங்க. யாருமே நம்மள எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னா சொசைட்டி பேலன்ஸா இருக்காது. கேள்விகள் வந்து சும்மா கேட்கப்படணுங்கிறதுக்காக, இல்ல நான் இப்படி கேட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கேள்விகள் இருக்குல்ல. இல்லப்பா நான் படிக்க சொன்னேன், இப்ப போய் இப்படி பண்றேங்க. ஒவ்வொரு டயத்திலே ஒவ்வொன்று இருக்கும், இதுக்குள்ள இது முடிக்கணும், அதுக்குள்ள அதை முடிக்கணும். இல்ல ஜெண்டர் பொறுத்து ஒரு சில கேள்விகளும் சேஞ்ச் ஆகும். பையனுக்கு இன்னும் சொந்த வீடு கட்டலையா, அப்பாவோட கஷ்டப்படுறாரு, நீங்க என்னப்பா ஜாலியா வீட்டுல சொகுசா படுத்திருக்க, ஏன் கஷ்டம் எனக்கு பண்ண மாட்டேன்னு சொல்றாள். பட் இந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணது? அது வந்து எனக்கு வந்து இந்த மார்க் விஷயம்னா எப்படி சொல்றேன்னா, அவன் சம்திங் அவன் பொண்ணோ பையனோ இல்லை பின்னாடி வருவீங்களோ அவன் பீத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறாங்களா, நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன்டா, இவ்வளோ இருக்குடா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நான் அவனுக்கு தெரியும், முன்னாடியே ஒன்றா வாட்ஸ்அப்லையோ இல்லை ஃபோன் பண்ணியே கேட்டுருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டே மார்க் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் அந்த மாதிரி இடத்துல கேட்கறது. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பர்சனலாக ஒரு சில கேள்விகள் இருக்கும்ல, நம்ம அப்பா அதை பேசின மாதிரி, ஹைட்டாக இருக்கீங்க போலீஸ்க்கு போகலாம்ல, உன் ஹைட் மட்டும் ஏன்ட்ட இருந்திருந்தா நான் வந்து கேட்டுருப்பாங்க. கேள்வியே கேட்டதில்லை சார் அது. இல்லை, அதாவது இது கேள்வின்னு இல்லை, அவங்க இன்டென்ஷன் அதுதான் இல்லையா? வேற ஏதாவது ஒரு மாடுலேஷன்ல கூட இது வரும். இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஏதோ ஒன்று, அந்த வேர்டோ ஏதோ ஒன்று தான் அந்த மாதிரி ஒரு கேள்வியாக இருக்கும். தம்பி இருக்கிற ஹைட்டுக்கு, தம்பியோட கலருக்கு
தம்பியோட அறிவுக்கு இப்பெல்லாம் ஒரு சில கேள்வி வரும்ல, அந்த மாதிரி ஏதாவது? காலம் போன கடைசியில் பையன் கல்யாணம் பண்ணாமல் நல்லா இருக்குன்ற நேரத்தை போ கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்திக்காரியா சீக்கிரம். வளர்ந்த பையில வீட்டில் வச்சுக்கிட்டு உனக்குலாம் என்னையா பேப்பர் படிக்கிற வேலை? கடைசி வரைக்கும் உருப்படுற மாதிரி இல்லை. காலு மேலே காலை போட்டுக்கிட்டு காலம் போன கடைசியில் கூச்சமா இல்லை உனக்கு? கேள்வி அப்படின்றது அப்போல இருந்து இருக்கு. ஸோ வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அவங்க எந்த மாதிரி இன்டென்ஷனோட அவங்க அந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். சிலர் வந்து நிஜமாலுமே கன்சர்ன்காக கேட்பாங்க. இப்போ ரெகுலேட்டிங் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, நிஜமாலுமே கன்சர்ன் இருக்கும். சிலர் வந்துட்டு அந்த கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்க வீட்டில் வந்து என்ன நடக்குது. இப்போ நார்மலாக வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் பையன் வேலைக்கு போகிறா இல்லை வெளியூரில் இருக்கான் அப்படின்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறான், எங்கே இருக்கா, அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணுறது. பொண்ணு என்ன பண்ணுறா, இப்போ வெளியூரில் படிக்கிறாங்க, வெளியூரில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு கல்யாண வயசு இருக்கும்போது வெளியூர்ல இருக்கும்போது ஒரு சந்தேகம் வருது, வேற ஒருத்தவங்க இந்த லவ் பண்றாங்க, இந்த மாதிரி தேவையில்லாம அன்வான்டான கொஸ்டின், இன்டென்ஷனலா அவங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தேவையில்லாத கொஸ்டின் நம்மளுக்கே தெரியும், இந்த மாதிரி கேட்டா அவங்க ஹர்ட் ஆகுவாங்க. வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா யாரோ ஒரு ஆள் வந்து ஊருக்குள்ள நாட்டாம பண்றதுன்னு சொல்லணும்ல. அல்டிமேட்டா ஒருத்தவங்களோட பிரைவசிக்குள்ள போய் நோண்டுற மாதிரி இருக்கிற கேள்வி எதுவுமே வந்து தேவையான கேள்வி கிடையாது. இன்செக்யூரிட்டிஸ் வச்சு கேட்பாங்க. இன்செக்யூரிட்டிஸ் நோண்டுற மாதிரியே வேணும் பப்ளிக்கா கேட்பாங்க. நாலு பேர் சுத்தி இருக்கணும் அவருக்கு, அப்பதான் கேட்பான். நம்ம சும்மா சைட்ல வந்து கூட்டு போய் சாதாரண பேசும்போது கேட்டா கூட நமக்கு தெரியாது, அவங்க கிட்ட தான் பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் இருக்கும்போது கேட்பான் கூட்டமா, நான் கண்ணாடி போட்ட கண்ணு தெரியலையா, சும்மா வேணுமே கேட்பான். அதாவது தனியா தெரிஞ்சுக்கிட்டு கூட்டத்தை போய் உடைக்கிறது. எப்படான்னு காத்துக்கிட்டு ஓகே இப்ப சொல்லுவோம், இதை சொல்லி விட்டு போயிடுவோம், சொல்லி விட்டு பார்க்க. கடைசியா வாட்ஸ் நெக்ஸ்ட் இல்ல, நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுறதுதான் அடுத்து என்ன, இந்த ஒரு கேள்விதான் வந்து டிரைவ் பண்றது எல்லாத்தையும். நம்மளோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களோ ஏதோ ஒண்ணு. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரெஷரா இருக்கா இல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கா? நீங்களே சொல்லுங்க, எப்படி நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கேமரா ரோலிங் ஆக்ஷன். வாட்ஸ் நெக்ஸ்ட்ங்கிறது எல்லாரையும் ட்ரைவ் பண்ற ஒரு கேள்வி. இது எத்தனை பேருக்கு வந்து ப்ரெஷரா இருக்கு, எத்தனை பேருக்கு ப்ளஷரா இருக்கு? ஈஸியா ஹேண்டில் பண்றது எத்தனை பேர், இல்ல எனக்கு இது ஒரு ப்ரெஷராவே இருக்கு, இல்ல இது ஒரு புஷிங் ஃபேக்டரா இருக்கு, இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறேன். பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் அவன் கேட்குறான். அந்த இப்போ என்கிட்ட வந்து கேட்டானா அதுக்கு என்னோட ரியாக்ஷன் வேறையா இருக்கும். நான் நல்ல மூட்ல இருக்கும்போது என்கிட்ட வந்து கேட்டானா அதுக்கு ரியாக்ஷன் வேறையா இருக்கும். ஒரு ரியாக்ஷன்லாம் கேட்கல. உனக்கு அது ப்ரெஷரா இருக்கா? ப்ரெஷரா அதான் அந்த சொல்றேன். சில டைம் ப்ரெஷரா இருக்கும். அந்த சில கேட்குற ஆளுங்க முக்கியம். இப்போ எப்பயோ பார்த்து ஒரு சொந்தக்காரன் வந்து அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ எனக்கு ஒரு ப்ரெஷராக தான் இருக்கும், ப்ரெஷராக தான் இருக்காது. ஒருவேளை வீட்லேயோ என் ஃப்ரெண்ட்ஸு கேட்கும்போது அது கண்டிப்பாக ப்ரெஷராக தான் இருக்கும். பயங்கரமாக அதை பற்றி பேசிட்டு இது பண்ணிட்டு அவன் ஏதாவது சொல்லுவான், அது அப்படியே ப்ரெஷராக இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கும்போது அது கொஞ்சம் ப்ரெஷர் தான் இருக்கும். அதான் நான் அவன் சொல்றது எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நம்ம அதை பண்ண போறது கிடையாது, எப்படி இருந்தாலும் மச்சான் இது இவ்வளோ அவ்வளோ அந்த பிஸ்னஸ் இவ்வளோடா பேச்சிலே இங்க வரைக்கும் ஊட்டி வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரி அடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ப்ளஷரா இருக்கு. ஹோப்ல முடியுது இல்ல, ஹோப்ல முடியுது, பட் நம்ம அதை பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது நீ அது முடியறப்ப ஹோப்புங்கிறத ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ண. உனக்கு யாரும் அதை வந்து அவ்வளவு தூரம் பண்ணலான்னு ஒரு கனவு கண்டிருக்கல, இதே விஷயத்த வேற யாராவது ஒரு ஆட்ட போய் பேசினா முதல்ல இது இருக்கு, இது வேணும், இருக்கு உனக்கு அது இருக்கா, நடக்கிற வேலையை பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. சரி எப்படி சொல்றதுன்னா, ஒரு காலகட்டத்துல இப்ப நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து கனவு தான், ஆனா இப்ப அது சாத்தியம் இல்ல. சோ அந்த மாதிரி ட்ரீம்ஸ் ஓரளவு கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே இது நடக்குமா நடக்கலையாங்கிறதா ரெண்டாவது விஷயம். ஏன்னா எதுவுமே நடக்காதுங்கிறதா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கார்ல போனோம், பறக்கிற கார் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இமேஜினேஷனை வந்து ஓகே
அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப அது கொஞ்சம் ப்ரெஷரா தெரியுது. முடிக்கிறப்ப இவ்வளவு பேசணும்ல, அது ஒரு ஹோப்பா தான் மாறி போகும். நீ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உனக்கு புஷ் ஃபேக்டரா இருக்கும். சொந்தக்காரங்க இல்ல வேற யாராவது ஒரு ஆள்கிட்ட பேசுறப்ப அவங்க வந்து அதை கட் பண்ணிடுவாங்க. நடக்குமா, உங்க அப்பா இருக்கிற இதுக்கு இது வேணுமா, அம்மா இருக்கிற நிலைமைக்கு இது முடியுமா, ஒன்னால இது பண்ண முடியுமா? ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பில்ட் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரேஷனாக நம்ம பதில் சொல்லணும். ஃபார்மலா இவ்வளோ நான் போட போறேன், இவ்வளோ ரிட்டர்ன் வரப்போகுது, இவ்வளோ இது பண்ணணும், படிச்சு முடிச்சு இங்கே போக போறேன் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு ரிசீவர் எந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது ஹோப் நம்மளுக்கு கிடைக்கும். பேரண்ட்ஸ் ரிலேட்டட் பேசும்போது அவங்க நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹோப் எதிர்பார்ப்பாங்க. அதனால உங்க இது நம்ம டேக் பண்றோம்ல, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு சந்தோஷம். நீ தானே பார்த்துக்கணும்னா நம்மளுக்கு அது வருத்தம் தானே. அந்த மாதிரி இந்த ரெண்டு இடத்துலயும் இதை கட் பண்ணுங்க. அடுத்து என்னன்ற கொஸ்டின் வந்து எனக்கு எப்பவுமே ப்ரெஷர் தான். ப்ரெஷர்ன்றதை தாண்டி ஏதோ ஒரு டைம்ல அது ப்ரெஷரா எனக்கு தெரியல ஃபீல் ஆயிருக்கு. மோஸ்ட்டாக வந்து ப்ரெஷர் ஏன்னா ப்ரெசண்டா வந்துட்டு பெருசா எந்த ஒரு ஹாப்பனிங்கான விஷயமும் வந்துட்டு கிடையாது. ஹாப்பனிங் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அடுத்து என்ன, இப்போ ஃபியூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் நம்மளே வந்துட்டு அதை பாசிட்டிவாக ப்ளஷரபுளாக ஃபீல் பண்ணி அது பண்ணும்போது தான் கண்டிப்பாக அது நம்மளும் வந்துட்டு அதை கன்சிஸ்டண்ட்டாக அதை நம்மளால பண்ண முடியும். அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆன் ஆகி போக முடியும். இங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கோம், ப்ரெஷர்னு நினச்சி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தோம்னா அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நான் வந்துட்டு அதை நான் சீரியஸாக அது ப்ரெஷராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, என் கையில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஏன்னா அது மூலியமாக நான் அதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது வந்து ப்ரெஷர். இது ஜோக்கா? நீ ஜோக்காவும் சிரிச்சாலும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க. இது ஜோக்காடா? இல்ல இல்ல இல்ல. என்னப்பா சக்கர நோய் வந்து சீக்கா கிடந்து என்ன பிரயோஜனம்? பூமிக்கு பாரமா இருந்து என்ன பிரயோஜனம்? கடைசி காலத்துல தனியா இருந்து என்னப்பா பண்ண போற? போய் பேரம்பேத்தியோட நிம்மதியா இருக்கலாம்ல. நீ ஒன்னும் சாகலையா? நான் என்ன சொல்றது, ப்ரெஷரா அதான் அவன் சொன்ன மாதிரி தான். மோஸ்ட்லி வந்து சொந்தக்காரங்களே பிடிச்ச சொந்தக்காரங்க இருப்பாங்க, பிடிக்காதவங்கன்ற மாதிரி இருப்பாங்க. ப்ரெஷர் அப்படிங்கிற எந்த சிச்சுவேஷன் எப்படி சொல்றது? இல்ல அவனே இப்பதான் வந்துட்டு வேற எங்கேயோ போறான், திருப்பி போனவனை பிடிச்சு தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் அப்படின்றது இன்எவிட்டபிள், நம்மளால வந்து அதை தவிர்க்கவே முடியாது. ஸோ அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம், இப்போ நம்மளுக்கு அன்வான்ட் கொஸ்டின் வருது அப்படிங்கும்போது நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லை அது நமக்கு அன்வான்ட், அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை, ப்ரெஷர் பில்ட் ஆக தேவையில்லை அப்படின்னு நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கணும், பாசிட்டிவாக அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்டர். It's not about the question, it's about the reaction to the question. அதாவது பேச எதிர்பார்த்தேன். சம்பளம் தம்பி ஆண்களுக்கு சம்பளம் வேலைக்கு